வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் இயக்கத்தின் பயனாளிகளுடன் இன்று கலந்துரையாடுகிறார். 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவுக்கு விண்வெளி வீரர்களை இந்தியா அனுப்பும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு கூறியுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார். 5 நாடுகளுக்கு இடையிலான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் இயக்கத்தின் பயனாளிகளுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இதையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பிரதமர் உரையாற்றவுள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையை ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா மற்றும் மிசோரம் மாநிலங்களில் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசின் திட்டங்களால் பயனடைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள். மத்திய அமைச்சர்களும், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களும், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்கள். மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் சிவகங்கை மாவட்டத்திலும், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் புதுச்சேரியில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கின்றனர். 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவுக்கு விண்வெளி வீரர்களை இந்தியா அனுப்பும் என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்வெளிக்கு மனிதர்களுடன் கூடிய விண்கலத்தை அனுப்புவதற்காக ககன்யான் திட்டத்தை இந்தியா மிக தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதால் இதன் மூலம் இந்திய பொருளாதாரத்திற்கு தற்போது கிடைத்து வரும் $8 பில்லியன் வருமானம் $100 பில்லியன் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னேறிய விண்வெளி தொழில்நுட்பத்தை பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்த அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். தமிழகத்தில் சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு கூறியுள்ளார். பழனி தாராபுரம் இருவழி சாலையினை 4 வழி பாதையாக மேம்படுத்தும் திட்டப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் 2200 கிலோமீட்டர் நீள சாலை 4 வழி சாலையாக மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிராம பகுதிகளில் உள்ள 1721 தரைப்பாலங்களை மேம்படுத்துவதற்காக 2200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார். வண்டலூரில் நடைபெற்ற வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தடயவியல் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டிலேயே முதல் முறையாக உயர்நிலை வன உயிரின பாதுகாப்பு நிறுவனத்தை தமிழக அரசு கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை பல மாநிலங்கள் பாராட்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்கு காளாஞ்சிப்பட்டியில் 8.5 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். நேற்று திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இங்கு 12 கோடியே 46 லட்சம் ரூபாய் செலவில் நிரந்தர கட்டிடம் கட்டப்படும் என்று கூறினார். படித்த மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக போட்டித் தேர்வுகளுக்கான அறிவுசார் மையம் காளாஞ்சிப்பட்டியில் 10.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है.
தமிழகத்தில் எத்தனை கோவில்களில் சிலைகள் பாதுகாப்பதற்கான பிரத்யேக அறைகள் ஏற்பட்டுள்ளன என்பது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் திரு மகாதேவன், திரு ஆதிகேசவலு அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தமிழகத்தில் கோவில்கள் பாதுகாப்பு தொடர்பாக தமாக முன்வந்து விசாரித்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை அமல்படுத்தியது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாநிலத்தில் 824 கோவில்களில் இதற்கென அறைகள் கட்ட ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. 263 கோவில்களில் இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்டவர்களுக்கு திட்டங்களின் பலன்கள் சென்றடையும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம்ங்கிற தலைப்பில் பிரதம மந்திரியோட மீட்டிங் தென்காசி மாவட்டம் சீவநல்லூர் கிராமத்தில் நடந்துச்சு. இதில் பல துறை சம்பந்தப்பட்டவங்களும் வந்திருந்தாங்க. மீன்வளத்துறை, தோட்டக்கலைத்துறை, சுகாதாரத்துறை, அஞ்சல் துறை, எல்லா துறைகள்ல இருந்தும் வந்திருந்து கிராம மக்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களை சொன்னாங்க. எல்லாரும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. ட்ரோன் மூலமா 1 ஏக்கர் இடத்துக்கு 10 நிமிஷத்துல மருந்து தெளிக்கிறது மாதிரி மிஷின் அது கொண்டு வந்திருக்காங்கிறது எல்லா மக்களுக்குமே இப்பதான் அந்த தகவல் தெரிஞ்சிருக்கும். அதுவும் பயனுள்ளதா இருந்துச்சு. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின பாரத பிரதம மந்திரிக்கு எங்களுடைய நன்றி. தென்காசி மாவட்டம் பழங்காடு பிறந்து 40 வயசு வரைக்கும் நாங்கள் விறகு வச்சு எரிச்சோம். இப்போ 2 வருஷமா மோடி ஐயா திட்டத்தில் எங்களுக்கு இலவச சீட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோடி ஐயாவுக்கு நன்றி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானில் ராஸ்க் நகரில் ஒரு காவல் நிலையத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 11 பேர் உயிரிழந்தனர். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தவறாக நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் பிடியில் இருந்த இஸ்ரேல் பிணை கைதிகள் 3 பேர் உயிரிழந்தனர். ஓமன் நாட்டின் அரசர் திரு ஹைத்தாம் பின் தாரிக் 3 நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். இந்திய ராணுவத்திற்கு மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பாரத் மின்னணு நிறுவனத்துடன் சுமார் 5300 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையில் இருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் 21 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்காக இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னைக்கு மாலி நாட்டில் இருந்து வந்த ஒரு பயணியிடம் இருந்து 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1200 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 5 நாடுகளுக்கு இடையிலான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஸ்பெயின் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா தோல்வியடைந்தது. சென்னையில் நடைபெறும் கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிகிருஷ்ணா சக வீரரான அர்ஜுன் எரிகைசியை வென்றார். மற்றொரு இந்திய வீரரான குகேஷ் அமெரிக்காவின் லிவோன் ஆர்னோனினுக்கு எதிரான ஆட்டத்தை சமன் செய்தார். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை வென்றது. இன்று மாலை மணி 5:30க்கு நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஜம்ஷெட்பூர் அணியையும், இரவு 8 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் மும்பை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் இயக்கத்தின் பயனாளிகளுடன் இன்று கலந்துரையாடுகிறார். 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவுக்கு விண்வெளி வீரர்களை இந்தியா அனுப்பும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார். 5 நாடுகளுக்கு இடையிலான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.